நண்பர்களே, 18 வயது இளைஞன் ஒருவன் பணம் சம்பாதிக்க விரும்பி யூபியில் இருந்து மும்பைக்கு செல்கிறான். அங்கு சென்ற பிறகு பெரிய பெரிய வீடுகளின் கதவுகளை தட்டி அவர்களிடம் வேலை கேட்கிறான். பின்னர் நண்பர்களே, ஒரு நாள் 29 வயது பெண்ணின் கண்கள் அந்த இளைஞன் மீது படுகின்றன. அந்த பெண் அவனை தன் அருகில் அழைத்து, பையா, நீ என்னென்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்கிறாள். அந்த இளைஞன், மேடம், நான் எதையும் செய்ய முடியும் என்று கூறுகிறான். பெண், எதையும் செய்ய முடியும் என்றால் என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்கிறாள். இளைஞன், நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் செய்ய முடியும் என்று பதிலளிக்கிறான். இப்போது அந்த பெண் அவனை மேலிருந்து கீழாக பார்க்கிறாள். பின்னர் அவனை தன் வீட்டில் வேலை செய்ய பணிக்கிறாள். நண்பர்களே, அந்த இளைஞன் மும்பையில் தேடிக் கொண்டிருந்த அதே வேலை அவனுக்கு அங்கேயே கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த பெண்ணின் பயங்கரமான உருவம் அவனுக்கு முன் தோன்றுகிறது. அவன் பயந்து போகிறான். இது மிகவும் ரொமான்டிக் கதை. வாருங்கள், முழு கதையை தெரிந்து கொள்வோம். வீடியோவுக்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இது உங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் வீடியோவை லைக் செய்யுங்கள். நண்பர்களே, கதை இப்படி தொடங்குகிறது. யூபியில் இருந்து ஒரு சோனு என்ற பையன் வருகிறான். அவன் சுமார் 18 வயது. அவனுக்கு 2 சிறிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். சோனு அவர்களில் மூத்தவன். ஆனால் அவனது பெற்றோர் மிகவும் ஏழைகள். வீட்டின் பொறுப்பு அவன் மீது வர ஆரம்பிக்கும் போது சோனு 11ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை நிறுத்திவிட்டு தன் நண்பர்களுடன் மும்பையில் வேலை செய்ய செல்கிறான். நண்பர்களே, சோனுவின் நண்பர்கள் சோபா தயாரிப்பு வேலை, பெட்டி தயாரிப்பு வேலை போன்றவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சோனுவுக்கு இந்த வேலைகள் பிடிக்கவில்லை. 2 மாதங்கள் மும்பையில் தங்கி வேலை செய்த பிறகு சோனுவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிறது. நண்பர்கள் அவனிடம், சோனு, மும்பை தண்ணீர் உனக்கு ஒத்துக்கவில்லை போலிருக்கிறது. இந்த வேலைகளை விட்டுவிட்டு ஊருக்கு போய்விடு. இங்கு நீ வேலை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் சோனு யோசிக்கிறான். வீட்டில் பெரும் வறுமை இருக்கிறது. பணம் அனுப்பாவிட்டால் வீட்டில் எப்படி இருக்கும்? எனவே மற்றொரு வேலை தேட ஆரம்பிக்கிறான். மும்பையில் பெரிய பங்களாக்களை பார்க்கும்போது இந்த வீடுகளுக்குள் எத்தனை வேலைகள் இருக்கும்? எனக்கு இந்த வீடுகளில் ஒன்றில் வேலை கிடைத்தால் நல்லது என்று நினைக்கிறான். அதனால் பெரிய வீடுகளின் கதவுகளை தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் கதவை திறப்பவர்கள் அவனை பார்த்ததும் கதவை மூடிவிடுகிறார்கள். ஏனென்றால் மும்பை பெரிய நகரம். அந்நியர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதில்லை. அப்படி அலைந்து கொண்டிருக்கும்போது ஒரு கதவை அடைகிறான். வெளியே நின்று கதவை தட்டுகிறான். அந்த வீட்டின் சொந்தக்காரி வருகிறாள். அவளுக்கு சுமார் 45 வயது. அவள் பெயர் ஷீலா. ஷீலா அவனிடம், நீ யார், கதவை ஏன் தட்டினாய் என்று கேட்கிறாள். சோனு, நான் மிகவும் ஏழை பையன். நான் திருடன் இல்லை. வேலை இருந்தால் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஷீலா, இது என் வீடு. வேலை வேண்டுமானால் முதலில் நீ என்ன செய்ய முடியும் என்று சொல் என்று கூறுகிறாள். சோனு, மேடம், நான் எந்த வேலையும் செய்ய முடியும். நீங்கள் சொல்வதை எல்லாம் செய்வேன் என்றான். ஷீலா அவனை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு, பணத்துக்காக கொலை கூட செய்ய முடியுமா? நான் உனக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்தால் யாரையாவது கொல்ல முடியுமா என்று கேட்கிறாள். இதை கேட்டதும் சோனு முழுவதுமாக நடுங்குகிறான். வேண்டாம் மேடம், உங்கள் வீட்டில் எனக்கு வேலை வேண்டாம் என்று சொல்லி பயந்து போகிறான். நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டில் வேலை செய்யலாம். ஆனால் இது என் அம்மா அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறி கைகளை கூப்பி, மேடம், நான் இங்கிருந்து போகிறேன் என்று சொல்கிறான். இந்த முழு உரையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் மேலும் தெளிவு அல்லது திருத்தம் சொல்லுங்கள். அவனது நண்பர்கள் ஷீலாவை அழைத்து அவளிடம் சொன்னார்கள், நான் உன்னை சோதனை செய்து கொண்டிருந்தேன். நீ பணத்துக்காக எதையும் செய்வாய் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. உனது பண்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ எங்கள் வீட்டில் வேலை செய்யலாம். பின்னர் சோனு கேட்டான், என்ன வேலை செய்ய வேண்டும்? ஷீலா சொன்னாள், அதிகம் ஒன்றும் இல்லை. வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டுக்குள் வேலை செய்ய வேண்டும். நீ எவ்வளவு சம்பளம் சொல்கிறாயோ அதை நான் தருகிறேன். சோனு சொன்னான், மேடம், சரி, நாளை உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். எனது பொருட்களை எடுத்து வருகிறேன். நாளை முதல் வேலை தொடங்குகிறேன். இப்படியாக ஷீலா வீட்டுக்குள் சென்றாள். சோனு வாசலில் இருந்து தன் நண்பர்களிடம் திரும்பி அவர்களின் அறைக்குச் சென்று சொன்னான், சகோதரரே, எனக்கு மிக நல்ல வேலை கிடைத்துவிட்டது. நாளை முதல் வேலையில் ஈடுபடுகிறேன். பின்னர் சோனு தன் நண்பரின் அறையில் இருந்து தன் பையில் எல்லா பொருட்களையும் அடைத்துக் கொண்டு ஷீலாவின் வீட்டுக்கு சென்றான். அவன் வீட்டுக்கு வந்தபோது உள்ளே ஷீலா மட்டும் தனியாக இருந்தாள்.
வீட்டில் வேறு யாரும் இல்லை. வீட்டை பார்த்ததும் பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படவில்லை என்பது தெரிந்தது. சோனு காலையில் இருந்து மாலை வரை வீட்டை சுத்தம் செய்தான். மாலையில் ஷீலா மேடம் சோனுவிடம் கேட்டாள், சோனு, நீ சமையல் செய்ய முடியுமா? சோனு சொன்னான், இல்லை மேடம், எனக்கு சமையல் செய்ய தெரியாது. ஆனால் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். விரைவில் கற்றுக்கொள்வேன். ஷீலா சொன்னால், பரவாயில்லை, நீ சமையலறைக்கு என்னுடன் வா. நான் சமைக்கிறேன், நீ பார்த்து கொண்டிரு. நான் சொல்வதை செய். விரைவில் கற்றுக்கொள்வாய். சோனு ஷீலாவுடன் சமையலறைக்கு சென்றான். ஷீலா ஒவ்வொரு பொருளையும் காட்டி விளக்கினாள். சோனுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவனுக்கு பெரிய பங்களா கிடைத்தது. ஆடம்பரமான வீட்டில் வேலை கிடைத்தது. தங்க அனுமதியும் கிடைத்தது. எதுவும் குறை இல்லை என்று நினைத்து அவன் மகிழ்ச்சியில் இருந்தான். உணவு தயாரான பிறகு இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சோனு ஷீலாவிடம் கேட்டான், மேடம், இந்த வீட்டில் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லையா? ஷீலா சொன்னாள், சோனு, நான் இந்த வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன். என்னுடன் யாரும் இல்லை. சோனு கேட்டான், ஏன் இப்படி? ஷீலா சொன்னாள், என் அதிர்ஷ்டம் அப்படி. என் வாழ்க்கையில் வருபவர்கள் எல்லாரும் என்னை விட்டுச் செல்கிறார்கள். ஒரு நாள் நீயும் என்னை விட்டு போய்விடுவாய். சோனு ஆச்சரியப்பட்டான். ஷீலா தொடர்ந்தாள், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது. அது பெரும்பாலும் இரவில் முற்றுகிறது. நான் மிகவும் துன்பப்படுகிறேன். அதனால்தான் மக்கள் என்னுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டுச் செல்கிறார்கள். சோனு இதை கேட்டு யோசித்தான். என்ன நோய் இது? எல்லாரும் ஏன் ஓடுகிறார்கள்? ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. இருவரும் சாப்பிட்டார்கள். இரவு ஆனதும் ஷீலா சொன்னாள், சோனு, ஒரு வேலை செய். என் படுக்கையின் அருகில் துணியை விரித்து இங்கேயே படுத்துக்கொள். எனக்கு அது பிடிக்கும். சோனு சொன்னான், மேடம், நான் இங்கே படுத்தால் மக்கள் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் என்ன நினைப்பார்கள்? ஷீலா சொன்னாள், இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. யார் என்ன நினைப்பார்கள்? சரி, உனக்கு என்னுடன் படுக்க பிடிக்கவில்லை என்றால் அடுத்த அறையில் படுத்துக்கொள். ஷீலா தன் படுக்கை அறைக்குச் சென்று படுத்தாள். சோனு அருகிலுள்ள அறைக்குச் சென்றான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கிடைத்தது, வெறும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று. 1 மணி அடித்தபோது ஷீலாவின் அறையில் இருந்து விசித்திரமான பயங்கரமான ஒலிகள் வர ஆரம்பித்தன. சோனு எழுந்து ஷீலாவின் அறை நோக்கி சென்றான். ஒலி மேலும் வேகமாகவும் உரத்ததாகவும் மாறியது. அது சாதாரண ஒலி இல்லை. சோனு பயந்தான். ஆனால் தைரியம் செய்து நின்றான். கதவை காலால் தள்ளி திறக்க முயன்றான். கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. உள்ளே சென்றதும் அவன் பார்த்தான். ஷீலா மேடமின் உடைகள் கலைந்திருந்தன. முடி கோதி கோதி இருந்தது. உடல் முழுவதும் இறுக்கமாக இருந்தது. அவள் விசித்திரமான ஒலிகளை எழுப்பிக் கொண்டிருந்தாள். அந்த நிலையில் யாராவது பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்கள். ஆனால் சோனு தன் மேடத்துக்கு என்ன நடக்கிறது என்று அறிந்திருந்தான். அவன் ஹனுமான் போல பயமின்றி நின்றான். ஷீலா அவனை பார்த்தாள். ஆனால் அவளுக்கு யாரும் இருப்பது தெரியவில்லை. ஷீலா கத்தினாள், நீ யார்? இங்கு என்ன செய்கிறாய்? போய்விடு. இல்லையென்றால் உன்னையும் விடமாட்டேன். சோனு சொன்னான், சரி, உனக்கு அதிக சக்தி இருந்தால் என்னை தொட்டுப்பார். சோனு அங்கேயே ஹனுமான் போல உறுதியாக நின்றான். பின்னர் ஷீலாவை பிடித்துக்கொண்டு ஹனுமான் சாலிசா ஜபம் செய்ய ஆரம்பித்தான். மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தான். மந்திரம் சொல்ல ஆரம்பித்ததும் ஷீலாவின் உடல் மேலும் மேலும் துடித்தது. அவள் உரக்க கத்தினாள். ஆனால் சோனு விடவில்லை. அவளை அரை மணி நேரம் பிடித்துக்கொண்டு தொடர்ந்து மந்திரம் சொன்னான். சிறிது நேரம் கழித்து ஷீலாவின் உடல் தளர்ந்தது. அவள் சுய நினைவுக்கு வந்தாள். சோனு அங்கே இருப்பதை பார்த்து அவனை தள்ளினாள். பின்னர் தன் உடைகளை சரி செய்தாள். சோனு எழுந்து அவள் அருகில் நின்று கேட்டான், மேடம், திடீரென உங்களுக்கு என்ன ஆயிற்று? இப்படி ஏன் செய்தீர்கள்? ஷீலா கதறி அழ ஆரம்பித்தாள். சோனு, இன்று என் அதிர்ஷ்டம். இந்த நோய் காரணமாக என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. இந்த நோயால் நான் மிகவும் துன்பப்படுகிறேன். என் கணவர் கூட என்னை விட்டு போனார். யாரும் என்னுடன் இருக்க மாட்டார்கள். சோனு சொன்னான், மேடம், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும். இரவில் உங்களுக்கு இப்படி ஏன் நடக்கிறது என்றும் தெரியும். உங்கள் மீது ஒரு தீய ஆவியின் நிழல் இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது என்றும் எனக்கு தெரியும். ஷீலா ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் இதுவரை யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. அனைவரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் சோனு நின்றான். அவள் கண்களை மூடி அவனை நம்ப ஆரம்பித்தாள். அவள் கேட்டாள், என் நோயை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? சோனு சொன்னான், மேடம், நான் சிறு வயதில் இருந்தே இதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். என் வீடு யூபியில் இருக்கிறது. என் தந்தை ஜோசியர். காலையில் பலர் வந்து என் தந்தையிடம் சிகிச்சை பெற்று செல்வார்கள். நான் உங்களை இப்படி செய்வதை பார்த்ததும் உங்கள் மீது தீய ஆவியின் நிழல் இருப்பதை புரிந்து கொண்டேன். அதனால் தான் நான் பயப்படவில்லை. கவலைப்படாதீர்கள், நீங்கள் விரைவில் நலமாவீர்கள். ஷீலா மேலும் அழுதாள். அவள் மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அவள் சோனுவை அணைத்துக் கொண்டு கதறினாள்.
பின்னர் அவள் சொன்னாள், சோனு, உன் வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சோனு சொன்னான், மேடம், என்னை நம்புங்கள், நான் உங்களை குணப்படுத்துவேன். ஆனால் இதற்கு நீங்கள் என்னுடன் என் ஊருக்கு வர வேண்டும், என் தந்தையை சந்திக்க வேண்டும். ஷீலா சொன்னாள், நீ என்னை எங்கு அழைத்துச் சென்றாலும் நான் வர தயார். ஆனால் என்னை விட்டுவிடாதே. சோனு சொன்னான், இந்த நிலையில் உங்களை பார்த்த பிறகு நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன். நீங்கள் முழுவதும் நலமாகும் வரை நான் உங்களுடன் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன். இப்படியாக நடுநிசி கழிந்தது. ஷீலா சொன்னாள், சோனு, என் அருகில் படுக்கை போட்டு படுத்துக்கொள். நீ என்னுடன் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். இப்படியாக 18-20 நாட்கள் கழிந்தன. நவராத்திரி மாதம் தொடங்கியதும் சோனு ஷீலா மேடத்தை மும்பையில் இருந்து தன் ஊர் யூபிக்கு அழைத்துச் சென்றான். தன் தந்தையிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னான். சோனுவின் தந்தை ஷீலாவை பார்த்து சொன்னார், இந்த நோய் மிகவும் கடுமையானது. சிறுவயதில் இருந்தே உங்களுக்கு இருக்கிறது. ஷீலா, ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். சிறுவயதில் இருந்தே நான் துன்பப்படுகிறேன். சோனுவின் தந்தை சொன்னார், இதற்கு 5 நாட்கள் இங்கே தங்க வேண்டும். பூஜை, தந்திர மந்திரம் நடக்கும். பிறகு நீங்கள் நலமாவீர்கள். ஷீலா சொன்னாள், நான் உங்கள் வீட்டில் 5 நாட்கள் தங்குகிறேன். நான் குணமாக வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறேன். நான் நலமானால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் நிறைவேறும். சோனுவின் தந்தை பெரிய ஜோசியர், பலரை குணப்படுத்தியவர். ஷீலா அங்கே 5 நாட்கள் தங்கினாள். நவராத்திரியில் பூஜை செய்து, தந்திர மந்திரம் செய்து, அந்த தீய நிழலை அவள் உடலில் இருந்து விரட்டினார். ஷீலா தன் உண்மையான நிலைக்கு வந்ததும் மிகவும் அழுதாள். சிறுவயதில் இருந்தே அந்த ஆவி அவளை பிடித்திருந்தது. அவள் விரும்பியபடி செய்து கொண்டிருந்தது. இப்போது அது விலகியதும் உடல் மிகவும் லேசாக இருந்தது. ஷீலா சோனுவின் தந்தையிடம் மிகுந்த நன்றி தெரிவித்து 1,00,000 ரூபாய் பரிசு கொடுத்தாள். அவரது உடைந்த வீட்டையும் புதிதாக கட்டிக் கொடுத்தாள். பின்னர் சோனு மீண்டும் ஷீலாவுடன் மும்பை திரும்பினான். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். காலம் செல்லச் செல்ல ஷீலா மேடம் சோனுவின் மீது காதல் கொண்டாள். இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து சமைத்து சாப்பிட்டு சோனுவும் ஷீலாவின் மீது காதல் கொண்டான். ஆனால் ஷீலா மேடம் சோனுவை விட 26 வயது மூத்தவள். அவள் முழுவதும் குணமான பிறகு 3 வருடங்கள் கழித்து ஷீலா சோனுவை வீட்டு மருமகனாக்கி திருமணம் செய்து கொண்டாள். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். காரணம், அவள் 25 வயதில் இருந்தபோது இந்த ஆவி பிடித்தது. பல இடங்களில் சிகிச்சை செய்தும் குணமாகவில்லை. அவளது பெற்றோர் அவளுக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைத்து ஒரு வீட்டு மருமகனை அழைத்து அவளை கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் முதல் கணவன் அவளது நிலையை பார்த்து பயந்து ஓடிவிட்டான். பின்னர் அவளது பெற்றோரும் இறந்துவிட்டார்கள். அதன் பிறகு அவள் முழுவதும் தனியாக இருந்தாள். சோனு அவளை முழுவதும் குணப்படுத்தினான். திருமணம் செய்து கொண்ட பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சோனுவின் அதிர்ஷ்டமும் மிகச் சிறப்பாக இருந்தது. கோடிக்கணக்கான சொத்து, பணம், மனைவி எல்லாம் கிடைத்தது. அவன் வாழ்க்கையில் எதுவும் குறையில்லை. நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நாளை புதிய கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.